நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொதித்து போன இந்தியா உடனே அலறிக்கொண்டு இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு நடுவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா நாங்க போரை விரிவுபடுத்த போறோம், அதுவும் அமெரிக்காவுடைய தளவாடங்களை எல்லாம் நாங்க தாக்குவோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஈரான் பகிரங்க எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கு. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாகிஸ்தான் சம்பந்தமாக இந்தியா ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க, ஒரு முக்கியமான செக் ஒன்று வச்சிருக்காங்க. இந்தியா எடுத்த இந்த ஒரு முடிவு இப்போ பாகிஸ்தானை கதிகலங்க போக வச்சிருக்கு நண்பர்களே. இதை பத்தியும் அதே போல இன்னொரு பக்கம் ஈரான் சாவு பயத்தை காமிச்சிருக்கு. அதாவது அமெரிக்காவுடைய தூதர் இருக்கார் இல்லையா, அவரை இஸ்ரேல்ல ஓட விட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம லேட்டஸ்டா தெரிஞ்சுக்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈரானுடைய மோதலுக்கு நடுவே இஸ்ரேல் வெளியிட்ட மேப் இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதனால இந்தியா கிட்ட இஸ்ரேல் மன்னிப்பு கோரியிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்க போறோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு. நேற்று இஸ்ரேல் ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்புகள் மேல குண்டுமலை பொழிஞ்சிச்சு. அணு ஆராய்ச்சி கூடங்கள், யுரேனியம் செறிவூட்டும் மையம், ராணுவத்துக்கு சொந்தமான சுரங்க தளங்கள் உள்ளிட்டவற்றை குறிவச்சு இஸ்ரேல் ட்ரோன் மூலமாகவும் ஏவுகணை மூலமாகவும் தாக்குதலை நடத்துச்சு. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க. ஈரான் தன்னுடைய ஏவுகணை ட்ரோன்கள் மூலமாக இஸ்ரேலை தாக்கிட்டு வருது. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் உருவாகும் சூழல் உருவாகி இருக்கு. இந்த நிலையில தான் ஈரான் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல மொத்த உலகுக்கும் அச்சுறுத்தல் அப்படிங்கிறத காட்டும் வகையில இஸ்ரேல் ராணுவம் பதிவு ஒன்றை செஞ்சாங்க. அதுல ஈரானுடைய ஏவுகணை எவ்வளவு தூரம் சென்று தாக்கும் அப்படிங்கிற தொடர்பாக இஸ்ரேல் ஒரு மேப் ஒன்றை பயன்படுத்தி இருந்துச்சு. அதுல ஈரான் மொத்த உலகத்துக்கும் அச்சுறுத்தலாக இருக்கு. இஸ்ரேல் இன்னும் தன்னுடைய இலக்கை அடையவில்லை, இது ஆரம்பம் தான், எங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை, பதிலடி கொடுக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பதிவில் இடம்பெற்றிருந்த மேப் தான் சர்ச்சையை கிளப்புச்சு. அதுல நமக்கு சொந்தமான ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அது பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படிங்கிறது போலையும் வடகிழக்கு மாநிலங்கள் நேபாளுக்கு சொந்தம் அப்படிங்கிறது போலையும் மேப் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. இதற்கு தான் எதிர்ப்பு கிளம்பிச்சு. நம் நாட்டை சேர்ந்த பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த எதிர்ப்பை தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் மன்னிப்பு கோரியிருக்கு. அதுல இந்த மேப் பிராந்தியத்தை குறிக்கும் வகையில வெளியிடப்பட்டிருக்கு. இதுல நாடுகளுடைய சர்வதேச எல்லைகளை துல்லியமாக காட்ட தவறிட்டோம், இந்த மேப்னால ஏற்பட்ட தவறுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல இருந்து இந்தியாவுக்கு மன்னிப்பு ஒன்று கேட்டிருக்காங்க. இப்படி இந்திய இஸ்ரேல் செய்திகள் ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் நாங்க போரை மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு ஈரான் பகிரங்க எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. அதாவது ஈரானும் இஸ்ரேலும் போர் முனைப்பை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில அடுத்த சில தினங்கள்ல இந்த போர் விரிவடையும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு ஈரான் தகுந்த பதிலடி கொடுக்கும் அப்படின்னு உயர் ராணுவ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் அரசு தரப்பு வெளியிட்டுள்ள செய்தியில என்ன இருந்துச்சுன்னா, வரவிருக்கும் நாட்கள்ல போர் மேலும் தீவிரமடையும், இந்த பகுதியில் இருக்கும் அமெரிக்க தளங்களும் இதில் அடங்கும், தாக்குதல் நடத்தியவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ரைசிங் லைன் அப்படிங்கிற நடவடிக்கையை தொடங்கியவுடன் ஈரான் நேற்று இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணைகளை செலுத்துச்சு. இதுல குடியிருப்புகள் தாக்கப்பட்டதுல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னதாக அமெரிக்காவுடனான அணுசக்தி திட்ட பேச்சுவார்த்தை பயனற்றது அப்படின்னு ஈரான் தெரிவிச்சாங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தீவிர ஆதரவாக செயல்படுது, அப்பேற்பட்ட அமெரிக்கா கூட ஒப்பந்தம் மேற்கொண்டு பலன் இல்லை, அதனால அந்த ஒப்பந்தத்தை செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வரவிருக்கும் நாட்கள்ல போர் மேலும் தீவிரமடையும், இந்த பகுதியில் இருக்கும் அமெரிக்க தளங்களும் இதுல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும், தாக்குதல் நடத்தியவங்களை நாங்க சும்மா விட மாட்டோம், அமெரிக்கா ஒரு புறம் பேச்சுவார்த்தை நடத்துறது போல பாவனை செஞ்சு கொண்டு மறுபக்கம் இஸ்ரேலை ஈரான் மேல தாக்குதல் நடத்த அனுமதிச்சிருக்கு. இது பேச்சுவார்த்தையை அர்த்தமற்றமாக்குது. அமெரிக்காவுடைய அனுமதியின்றி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்க முடியாது அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை பயனளிக்கவில்லை அப்படின்னா அமெரிக்கா கூட மோதல் ஏற்படும், அப்படியானால் அனைத்து அமெரிக்க தளங்களும் எங்கள் எல்லைக்குள்ள இருக்கு, அதை நாங்க குறி வச்சு தாக்குவோம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இஸ்ரேல் மீது ஈரான் பயங்கர தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பான இடங்கள்ல தஞ்சம் புகுந்து இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு, அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு பதிலடியாக ஈரான் இன்னைக்கு மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை முன்னிட்டு இஸ்ரேலியர்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமை அதிகாலை முதலே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு உள்துறை பாதுகாப்பு படை தெரிவிச்சிருக்கு.
மேலும் அனைத்து பொது இடங்கள்லையும் மக்கள் கூட தடை விதிக்கப்பட்டிருக்கு. பள்ளிகள் மற்றும் அத்தியாவசியமற்ற அலுவலகங்கள் அனைத்தும் வெள்ளிக்கிழமை மூடப்பட்டிருக்கும் அப்படின்னும் நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாதுகாப்பான அறைகள் அல்லது கட்டிடங்கள்ல இருக்கும் பதுங்கு குழிகள்ல தஞ்சம் புகுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு உள்துறை பாதுகாப்பு படை தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லாதவங்க பொது பதுங்கு குழிகளை பயன்படுத்தலாம். எதுவுமே கிடைக்காத பட்சத்துல மாடிப்படிகள்ல தஞ்சம் அடையலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த உத்தரவுகள் நாளை இரவு வரை அமல்ல இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய வான்வெளி மூடப்பட்டதுனால எல்எல் விமான நிறுவனம் தன்னுடைய விமான சேவைகளை ரத்து செஞ்சிருக்காங்க. அதே போல இஸ்ரேலும் ஈரானும் கடுமையாக மோதிட்டு வரும் அதே வேளையில இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவு இருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதரை இரவுல தூங்க விடாம ஈரான் ஓடவிட்ட சம்பவம் நடந்திருக்கு. தற்போது ஈரான் பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கிட்டு வருது. இஸ்ரேலை எடுத்துக்கிட்டோம்னா எதிரிகளுடைய ட்ரோன் ஏவுகணைகளை வான்லேயே இடைமறித்து அளிக்கும் அயன் டோம்களை வச்சிருக்கு. இந்த அயன் டோம்கள் ஈரானுடைய ஏவுகணைகளை வான்லேயே தடுத்து அழிச்சிச்சு. இருந்தாலும் சில ஏவுகணைகள் வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டங்களை தாண்டி இஸ்ரேலை தாக்குச்சு. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேமுடைய சில இடங்களை ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கியிருக்கு. இந்த தாக்குதலில் தான் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. 30க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கிட்டு வர்றதுனால அந்த நாட்டு அரசு மக்களுக்கு முக்கிய அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. ஈரான் மீதான இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் அளித்த பேட்டியில சொன்ன வார்த்தைகள் வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் தாக்குதல் திட்டம் பற்றி முன்கூட்டியே அமெரிக்கா அறிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. மேலும் இந்த தாக்குதலுடைய பின்னணியில அமெரிக்கா இருப்பதாக ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா சப்போர்ட்ல தான் இஸ்ரேல் எங்களை தாக்கியிருக்கு அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்பியின் தூக்கத்தை ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் கலைச்சிருக்கு. இவர் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் இருக்கும் அமெரிக்க தூதரத்தில் இருக்காரு. ஈரான் டெல் அவீவை நோக்கி ஏவுகணைகள் அனுப்புனதுனால அங்கே இருக்கும் மக்களுக்கு சைரன் மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. இதனை அடுத்து பொதுமக்கள் அனைவரும் சுரங்க பதுங்கு குழிக்குள்ள பதுங்கியிருக்காங்க. அதன்படி தான் அமெரிக்க தூதர் மைக் அவர்கள் 5 முறை பாதுகாப்பு கருதி பதுங்கு குழிக்குள்ள போயிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல முக்கிய பதிவு ஒன்று செஞ்சிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய மோசமான இரவு அப்படின்னா அது இதுதான். இரவுல 5 முறை பாதுகாப்பு கருதி பாதுகாப்பான இடத்துக்கு நான் போனேன். இப்போது இரவு நேரம் வந்துருச்சு, சற்று அமைதியாக இருக்க வேண்டும். உண்மையிலே அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தற்போது மொத்த நாடும் பாதுகாப்பான பதுங்கு குழி அருகே இருக்க அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இவருடைய பதிவை பார்த்துட்டு தான் அமெரிக்காவுடைய தூதருக்கு மரண பயத்தை காமிச்சிட்டாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி பலரும் கமெண்ட்களை போட்டுட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பாகிஸ்தானுக்கு இந்தியா வச்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய செக் ஒன்றை பார்த்துடலாம். நம்முடைய நாட்டை சீண்டி பார்க்கும் பாகிஸ்தானுக்கு அடி மேல அடி விழுந்துட்டு வருது. ஏற்கனவே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சு நம்முடைய நாடு கதற விட்டுருக்கு. இதன் அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுக்கு சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட போகாம இருக்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய பிளானை கையில் எடுத்திருக்காங்க. 200 கிலோமீட்டர் கால்வாயில 12 சுரங்கங்கள் அமைச்சு சிந்து நதி நீரை கங்கையை நோக்கி திருப்ப மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இது நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் வறண்டு பாலைவனமாகும். இந்த திட்டம் பற்றிய முக்கிய விவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிந்து நதி நீர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாகிஸ்தானுடைய 22 கோடி மக்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். ஆனா பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து பாகிஸ்தான் தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கொண்டது. அதே போல சிந்து நதியில தண்ணீர் வரலன்னா ரத்த ஆறு ஓடும் அப்படி இப்படின்லாம் மிரட்டல் விடுத்து பார்த்துச்சு பாகிஸ்தான். இந்தியா எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல. அதுக்கப்புறம் உலக வங்கி, அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட அப்படின்னு பல நாடுகள்கிட்ட போய் உதவி கேட்டுச்சு. எதுக்குமே இந்தியா முன் வரவே இல்லை. இதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு தான் பாகிஸ்தான் கதி கலங்கி போயிருக்கு. இப்பேற்பட்ட சூழல்ல தான் நம்முடைய நாடு புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் பாகிஸ்தானுக்கு சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு கூட செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த திட்டமே. மேலும் சிந்து நதி நீரை முழுவதுமாக நாமே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்துடைய சாராம்சமாக இருக்கு. அதன்படி தான் மத்திய அரசு சிந்து நதியை நம்முடைய நாட்டில் ஓடும் ரவி பியாஸ் நதிகளுடன் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலம் சட்லஜ் நதி வழியாக பஞ்சாபில் இருக்கும் ஹரிகே தடுப்பணைக்கு தண்ணீரை கொண்டு வர முடியும். இதுக்காக மெகா கால்வாய் ஒன்று அமைக்கப்பட இருக்கு. மொத்தம் 200 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த கால்வாய் அமைக்கப்பட இருக்கு. இதுல 12 பெரிய சுரங்க பாதைகளும் அடங்கும். சுரங்க பாதைகள் வழியாக ஓடும் நீர் இந்திரா காந்தி கால்வாயிலையும் ராஜஸ்தான்ல இருக்கும் கங்கை கால்வாய் உள்பட பிற கால்வாய்களுக்கும் இறுதியாக யமுனை நதியில சென்று சேரும் வகையில் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போது முதல் கட்டமாக கங்கை கால்வாயில சகதிகளை அள்ளி ஆழப்படுத்தும் பணி நடந்துட்டு வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானாவில் இருக்கும் ஊட்டு கால்வாய்கள், அதாவது ஃபீடர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு சொட்டு நீர் கசிஞ்சு
பாகிஸ்தான் பக்கம் சென்றுவிடக் கூடாது அப்படிங்கறதுக்காக லீக்கேஜை வந்து முற்றிலுமாக தடுக்கும் வேலை வந்து நடக்குது. இந்த மெகா பிளான் வந்து முழுமையாக அமலுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 லிருந்து 3 வருஷம் ஆகலாம். அப்படி வந்துச்சுன்னா ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் மாநிலங்களில் நதிநீர் வளம் அதிகரிக்கும், பயிர்கள் செழித்து வளரும், யமுனையுடைய பல வறண்ட கிளைகளில் புது வெள்ளம் பாயும். இது நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தன்னுடைய குடிநீர் மட்டுமில்லாமல் விவசாயம், நீர்மின் உற்பத்திக்கு இந்த தண்ணீரை தான் பயன்படுத்திட்டு வருது. இதனால சிந்து நதி நீரை வைத்து பாகிஸ்தானுக்கு பெரிய செக் ஒன்று வச்சிருக்காங்க இந்தியா. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.